இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கணும், நிறைய காய் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், கொஞ்சம் புடலங்காய், வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், கீரை காராமணி போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா ரசம், தக்காளி ரசம் அப்படி ஒரு வாசனையாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது, சூப்பு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப மூளைக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. பசங்களுக்கு நிறைய கொடுங்க. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், இந்த கீரை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் அப்படியே சூப்பு மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்தில் வீடே கமகமன்னு மணந்தது. எப்போவுமே குக்கர் சாதம் அவசரத்துக்கு வைக்கிறமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வடித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக அரிசி போட்டு ஊற வச்சு நல்லா வடித்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகும்போது அப்படியே பிஞ்சு புடலங்காய் எங்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த புடலங்காவை வாங்கி நல்ல தோல் சீவி சின்னதாக நறுக்கி பொரியல் மாதிரி செஞ்சிட்டோம். ஆக்சுவலி இந்த புடலங்காய் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இது மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வாரத்தில் சீரியஸாக சொல்கிறேன், அட்லீஸ்ட் 2 times ஆகுது இந்த புடலங்காவை கண்டிப்பாக பொரியல் பண்ணி சாப்பிட்ணும். பொரியல்னால் உடனே மிளகாத்தூள் போட்டு அப்படி சாப்பிடக்கூடாது. மிளகா பொடிக்கு பதிலாக மிளகுத்தூளை 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சம் வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இந்த புடலங்காவையும் போட்டு உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க தான் பாவக்காய் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா கூட போதும். பாவக்காயில் பார்த்திங்கன்னா பசலைக்கீரையில் இருக்க ஸ்ட்ரென்த்தை விட 2 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்டைக்காய் சொல்லவே வேணாம். வெண்டைக்காய் சாப்பிட்டாலே மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஞாபக சக்தி ரொம்ப உதவும். அதனால் பசங்களுக்கு நிறைய காய் கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு சாதம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி வளர்க்கணும் பசங்களை எப்போவுமே. அதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்வேன், நிறைய காய் சாப்பிட்ணும், சாதம் கம்மியாக சாப்பிட்ணும். இந்த கீரை குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காராமணி இருந்துச்சு, அதனால் அதை போட்டு செஞ்சேன். அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகா பொடி, அவ்வளோதான் போட்டு சாம்பார் பொடியோ இல்லை எந்த மிளகாத்தூள் வேணாலும் போடலாம். போட்டு ஒரு 3 விசில் விட்டு தாளித்து கொட்டும் போது பெருங்காயம் தாளித்து கொட்டினீங்கன்னா வீடே கமகமன்னு இருக்கும். ஹாப்பியாக இருங்க. சாப்பாடு தாங்க சொர்க்கம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஹாப்பியாக போச்சு இந்த சண்டே. நீங்களும் நல்லா சமைச்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Support my channel. Thank you so much. Bye bye.